நாங்கள் உள்ளிடணுமெண்டா அதுக்கு எப்படி நாங்கள் ஒட்டுக்களை பயன்படுத்த போறோம் என்ற விஷயம் தான் நாங்கள் பார்க்க போறோம். ஓகே, நாங்கள் முதலாவது பேசிக் ஸ்ட்ரக்சர் கொண்டு வரப்போது அந்த பேசிக் ஸ்ட்ரக்சருக்குள்ள நாங்கள் இந்த வெள்ளப்பாட்டை நாங்கள் என்ன சொல்ல போறோம், ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் வரப்போது இதுல வெள்ளையா இருக்கிற பகுதியை நாங்கள் பொடி என்ற பாடுன்னு சொல்ல போறோம். அப்ப அந்த பொடிக்குள்ள தான் நாங்கள் கோடிங் செய்வோம் என்று எங்களுக்கு தெரியும். அப்ப இதுக்குள்ள நாங்கள் இமேஜை நாங்கள் உள்ளிடணுமெண்டா பயன்படுத்துகிற ஒட்டுக்கு பேர் வந்து சொல்லுவோம் ஐஎம்ஜி. சரியா, ஐஎம்ஜி என்றதான் இமேஜுக்காக நாங்கள் பயன்படுத்துகிற ஒட்டு. எஸ்ஆர்சி என்று போடுவோம். எஸ்ஆர்சின்றது அந்த சோர்ஸ் ஃபைல், எந்த ஃபைலை நாங்கள் இதுக்குள்ள கொண்டு வர போறோம் என்ற விஷயம். சரிதானே? ஓகே, இதுல ஒரு ஃபைலை நாங்கள் கொண்டு வருவோம் என்று பார்ப்போம். இப்ப நாங்கள் கொண்டு வர விஷயம் வந்து இந்த ஒரு இதுல இருக்கிற இந்த ஒரு இமேஜை தான் கொண்டு வரணும்னா நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த இமேஜின் பேரை பார்ப்போம். அது இந்த இடத்தை பார்க்கணும். லொக்கேஷன் இருக்குமல்ல, ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸுக்குள்ள போனோம்னா அது இந்த கோப்பின் பண்புகள் எல்லாம் வரப்போகுது. அதுல இருக்கிற லொக்கேஷனை எடுத்துட்டு வந்து நாங்க இந்த எஸ்ஆர்சின்னு இருக்கலாம் அதுல கொடுப்போம். இப்ப நாங்க அந்த லொக்கேஷனை கொடுத்துட்டோம். அடுத்தது நாங்கள் கொடுக்க போறது அதே அந்த ஒரு ஸ்லாஷை போட்டுட்டு அந்த படத்தின் பெயர் இதுல இருக்கு பாருங்க, பைத்தன் 4ன்னு சொல்லி. அப்ப அந்த படத்தின் என்ன செய்ய போறோம், பேரை கொடுப்போம். அடுத்த விஷயம் என்ன கொடுப்போம்னா அதிന്റെ கோப்பு நீட்சி .png இருக்கு பாருங்க. அப்ப இதுதான் இதுக்குரிய கோப்பு நீட்சி. அப்ப pngன்னு சொல்லி கொடுப்போம். அப்ப இவ்வளவு விஷயமும் கட்டாயம் கொடுக்கணும். அது எங்க இருக்குன்னு சொல்லி கொடுப்போம், அதின் பெயர், பிறகு அதின் கோப்பு நீட்சி. இப்ப நான் இமேஜை நான் க்ளோஸ் பண்றேன், சேவ் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்குரிய அவுட்புட்ல என்ன வந்துட்டு அந்த கோப்பு சம்பந்தமான அந்த இமேஜ் வந்து எங்களுக்கு என்ன எங்களோட வெப்சைட்ல வந்துட்டு. சரியானே? அப்ப ஐஎம்ஜின்றது ஞாபகம் வச்சிருக்கோம். எஸ்ஆர்சின்றது அந்த சோர்ஸ் ஃபைல், என்ன ஃபைல் நாங்க கொடுக்க போறோம்ன்ற விஷயம். சரியா? இந்த எஸ்ஆர்சியோட இன்னொரு விஷயம் நாங்கள் பார்ப்போம், ஏஎல்டி. இந்த ஆல்டரான விஷயம். ஏஎல்டில நாங்கள் என்ன செய்ய போறோம்னா இப்ப இந்த இமேஜ் நான் கொடுத்த இந்த இடத்துல இல்லாட்டி எனக்கு எப்படி காட்சிப்படுத்தப்படணும் என்ற விஷயம் தான் ஏஎல்டில கொடுக்குற விஷயம். அப்ப நான் நோட் ஃபவுண்ட்னு சொல்லி கொடுக்குறேன், இல்லாட்டி நோட்டுன்னு மட்டும் கொடுப்போமே. சரியானே? அப்ப ஆல்டர்ல வந்து நோட்டுன்னு கொடுக்குறேன். அதான இங்க எங்களுக்கு காட்சிப்படுத்தப்படுமா? இல்லை. எப்ப இந்த நான் ஆல்டர்ல கொடுத்த விஷயம் எனக்கு வெளியீடாக வருமெண்டா, இப்ப நான் இந்த இமேஜ் நான் சொன்ன இடத்துல அந்த இமேஜ் இப்ப எனக்கு இல்லை. சரியானே? இப்ப பாருங்க, நோட். அப்ப நாங்கள் கொடுத்த இமேஜ், இப்ப நாங்க ஒரு லொகேஷன் கொடுக்குறோம் தானே, சில ஜூசஸ்ல ஆசஸ்ல டவுன்லோட்ஸுக்குள்ள பைத்தன் என்ற அந்த இமேஜ் வந்து இப்ப அந்த இடத்துல இல்லை. அந்த இடத்துல இல்லைண்டா எனக்கு காட்சிப்படுத்த இப்ப இல்லைண்டா அதுக்கு பதிலாக காட்சிப்படுத்துற விஷயத்தை தான் நாங்க இதுல கொடுப்போம், ஏஎல்டி என்றதுல கொடுப்போம். அப்ப நீங்க கட்டாயம் ஞாபகம் வச்சிருக்கணும், இந்த ஏஎல்டி என்ற விஷயம் என்னத்துக்காக பயன்படுத்தப்படுது என்ற விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அந்த இடத்துல அந்த சோர்ஸ் நாங்க எஸ்ஆர்சி கொடுப்போம் தானே, ஒரு லிங்க் உண்டு, இந்த இடத்துல இந்த இமேஜ் இருக்குன்னு சொல்லி. அந்த இடத்துல இந்த இமேஜ் இல்லாட்டிக்கு எங்களுக்கு காட்சிப்படுத்துற விஷயம் தான் என்ன, இந்த ஏஎல்டியில கொடுக்குற விஷயம். சரிதானே? இது ஒரு வகை. இன்னொரு வகை எப்படின்னா, நான் இப்ப இந்த ஃபைலை நான் எங்க சேமிச்சு வச்சிருக்கிறேனோ, இப்ப உதாரணத்துக்கு இந்த இமேஜ் நான் டெஸ்க்டாப்ல போடுவோம். சரிதானே? இப்ப பாருங்க, இப்ப நான் என்ன செஞ்சேன், அந்த இமேஜ் இடத்தை மாத்திட்டேன். இப்ப நான் அந்த கோப்பின் இடம் அப்படி அந்த டெஸ்க்டாப் அப்படி சொல்லி போடுறேனா? இல்ல. அப்ப எந்த சந்தர்ப்பத்துல நான் இமேஜின் பேரையும் கோப்பு நீட்சியையும் மட்டும் கொடுப்பேன்டா, நான் இந்த HTML-க்குரிய ஃபைல் இருக்கு தானே, இந்த நான் இப்ப டைப் பண்ணி கொண்டிருக்கிறேன் இந்த Zoom 2026 என்ற ஃபைல் எனக்கு டெஸ்க்டாப்ல தான் நான் சேமிச்சு வச்சிருக்கிறேன். சரியா?
எங்க சேமிச்சு வச்சுக்கிறேன்? டெஸ்க்டாப்ல தான் சேமிச்சு வச்சிருக்கிறேன். சரிதானே? அப்ப நான் சேவ் பண்ணக்குள்ள அது வந்து டெஸ்க்டாப்ல கொடுத்து வச்சுக்கிறேன். அந்த ஃபைலும் நான் இப்ப இந்த இமேஜ் ஒன்று உள்ளிட்டு இருக்கிறேனோ அந்த இமேஜும் டெஸ்க்டாப்ல தான் இப்ப நான் போட்டேன் கொண்டு. அப்ப என்ன விஷயம்டா, நாங்கள் சேமிக்கிற HTML ஃபைலும் அந்த இமேஜும் ஒரே இடத்துல இருந்தா நாங்க என்ன செய்ய தேவையில்லை, அந்த இமேஜுக்குரிய முழு அட்ரஸையும் போட தேவையில்லை. அப்ப உங்களுக்கு இப்படியான கேள்வியும் வரும். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப இப்படி வந்தாலே என்ன அர்த்தம்? நாங்கள் செய்த இந்த HTML கோப்பும் இந்த இமேஜும் ஒரே இடத்துல இருக்குன்னு அர்த்தம். விளங்கிட்டா? அப்படி வேற வேற இடத்துல இருக்குன்னா நான் என்ன செய்யணும்? முதல் கொடுத்தனே இதுல டெஸ்க்டாப்ல அசூஸ் அப்படி கொடுத்தனோ அப்படி நாங்க ஃபுல் அட்ரஸும் கொடுக்கணும். எந்த சந்தர்ப்பத்துல நாங்கள் இப்படி சோடா அதன் பேரையும் கோப்பு நிச்சயம் கொடுப்போம்னு கேள்வி வந்தா உங்களுக்கு எழுத தெரியணும் என்ன? கோப்பு அந்த HTML கோப்பும் அதே நேரம் அந்த இமேஜ் அந்த படிமமும் ஒரே இடத்துல இருந்தா நாங்கள் என்ன செய்ய தேவையில்லை, ஃபுல் அட்ரஸும் கொடுக்க தேவையில்லை. சரிதானே? அப்ப இதுதான் இமேஜ்ல இருக்கிற முக்கியமான விஷயம். அப்ப நீங்க ஒரு இமேஜை உள்ளிடணும்னா உங்களுக்கு தெரியணும் அதுக்கு பயன்படுத்துற ஒட்டு IMG SRCன்னு சொல்லி. இப்ப நான் இதுல IMGன்னு தொடங்கி IMGன்னு எங்கேயாச்சும் முடிக்கிறேனா? இல்ல. அப்ப எங்களுக்கு அது ஒரு இஷ்யூவே இல்லை. சரிதானே? நாங்கள் மற்றதுக்கெல்லாம் பின்னு தொடங்கி பின்னு முடிப்போம். அதே மாதிரி இங்க நாங்க IMGக்கு என்ன செய்ய தேவையில்லை. சிலது நீங்க இந்த முடிவுல இந்த குறியீடு போடலாம், போடாம விட்டாலும் பிழை இல்லை, அந்த கோடிங் வேலை செய்யும். சரிதானே? இந்த IMG இந்த ஒரு கோண அந்த கோண குறியீடுக்கு நடுவிலேயே என்ன செஞ்சிடுவோம், எல்லாத்தையும் கொடுத்துருவோம். அங்கால வேற ஒரு விஷயத்தையும் என்ன செய்ய மாட்டோம், கொடுக்க மாட்டோம். சரிதானே? இதுதான் நாங்கள் ஒரு இமேஜை உள்ளிடுறதுக்கான வழி. அப்ப இது உங்களை மறக்க கூடாது, IMG SRC என்ற விஷயம். இதுல V ஸ்பேஸ் H ஸ்பேஸ் ரெண்டு பேரும், அதாவது வெர்டிக்கலா எவ்வளவு இடம், ஹொரிசோண்டலா எவ்வளவு இடம் என்ற விஷயம் அது நம்மளா தெரிஞ்சு வச்சிருந்தா சரி. நீங்கள் மற்றபடி இதுல ஒரு பெரிய விஷயம் இல்லை. அடுத்த விஷயத்த பார்த்தோம்னா நாங்கள் எங்கட இந்த இமேஜ் நான் அழிக்கிறேன்னா IMG SRC என்பது ஞாபகம் வச்சுருங்க. நாங்கள் கேள்விகளும் செய்வோம் தானே, அப்போ இதுக்குள்ள வடிவா பார்ப்போம். அடுத்த விஷயம் என்னன்னா, இப்போ இந்த பேக்ரவுண்டுக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம், வெள்ளை கலர்ல இருக்கிறத எங்களுக்கு விரும்பின கலர் மாற்ற போறோம். அப்ப எங்களுக்கு தெரியும் இந்த வெள்ளை கலர் பாட்டை நாங்க சொல்லுவோம் என்னண்டு பொடி பாட்டுன்னு சொல்லுவோம். அப்ப இந்த பொடி பாட்டு தானே நான் மாத்தணும். அப்ப அந்த பொடியின் ஒட்டுக்குள்ளேயே நான் கொடுக்குறேன் BG கலர் சமன் ப்ளூன்னு சொல்லி கொடுக்குறேன். இப்ப எனக்கு என்ன நடக்கும்டா, ஃபுல்லா ப்ளூ கலர்ல மாறிடும். சரி, நான் ரெட்டுன்னு கொடுத்தேன்னா என்ன நடக்கும், இந்த பொடி பார்ட் ஃபுல்லா என்ன செய்யும், ரெட்டுக்கு மாறிடும். அப்ப நாங்கள் இந்த கலரை மாத்தணும் என்றால் நாங்கள் அதுக்கு பயன்படுத்துற விஷயம் BG கலர். கலர் ரெண்டா நீங்க ஜூ பாவிப்பீங்க சம்டைம்ஸ், ஜூ இங்கிலீஷ்ல தான். இங்க வந்து நாங்க CO எல்லோ ஆர் என்ற வேர்ட் தான் பயன்படுத்துவோம். சரியான? அப்ப இதை கவனிக்கணும். அடுத்த விஷயம், சிலது நாங்கள் பேக்ரவுண்டா கலர் என்றதையும் விட ஒரு இமேஜியை நாங்க விடுறதுக்கான வாய்ப்பும் இருக்குதானே. அப்ப அதுக்காக நாங்கள் பயன்படுத்துற ஒட்டு தான் பேக்ரவுண்ட் என்ற விஷயம். சரிதானே? அப்ப அதே மாதிரி அப்படியே என்ன செய்ய போறோம், பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு உள்ள கொடுக்குற விஷயம் என்னண்டா, நாங்கள் முதல் கொடுத்த ஞாபகம் இருக்கா, அந்த அட்ரஸ் டெஸ்க்டாப்ல அப்ப இந்த பைத்தன், அப்ப அப்படியான அந்த அந்த அட்ரஸை மட்டும் இதுல கொடுத்து விட்டோம்டா சரி. விளங்குதா? அப்ப நாங்கள் முதல் கொடுத்த அதே இதை நாங்கள் எடுக்கணுமெண்டா ப்ராப்பர்ட்டிஸுக்குள்ள போனோம்னா அந்த கோப்பு சம்பந்தமான பெயர்கள் எல்லாம் வரும். நான் ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கிறபடியா என்ன செய்ய தேவையில்லை, ஃபுல் அட்ரஸும் கொடுக்க தேவையில்லை. இப்ப பாருங்க, பேக்ரவுண்டா அந்த இமேஜே எனக்கு வந்துட்டு. அப்ப உங்களுக்கு தெரியணும், இப்ப ஒரு பேக்ரவுண்டுக்கு பொடியின் பேக்ரவுண்டுக்கு நான் இப்போ ஒரு கலரை கொண்டு வரணும்னா அதுக்கு பயன்படுத்துற ஒட்டு BG கலர். அதே மாதிரி நான் அதுக்கு ஒரு இமேஜை கொண்டு வரணும்னா அதுக்காக பயன்படுத்துறது பேக்ரவுண்ட் என்ற விஷயம். இது கேள்வியில வந்திருக்கு. உங்களுக்கு எப்படி வருமெண்டா, பேக்ரவுண்ட் பொடிக்குள்ள பேக்ரவுண்டை தந்துட்டு ரெட் அப்படி போட்டு தருவான். அப்ப உங்களுக்கு தெரியணும் என்ன, நாங்கள் கலர்களை சேஞ்ச் பண்றதுக்கு பயன்படுத்துற ஒட்டு வந்து BG கலர் என்ற விஷயம். சரியான? இப்படியான கேள்வி பாஸ் பேப்பர்ல இருக்கு, நாங்க செய்யக்குள்ள உங்களுக்கு விளங்கும். சரியா? அப்ப ரெண்டு விஷயம் பார்த்து நாங்கள் IMG SRCன்னு ஒரு விஷயம், இப்ப பார்த்தது இணைய பக்கத்தின் பின்னணிக்கு வர்ணம் அல்லது ஒரு படிமத்தை சேர்ப்பதற்கான வழிமுறை. சரிதானே?
அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு மீ இணைப்பை கொண்டு வரது. எங்களுக்கு தெரியும் இப்போ வெப்சைட்டுகளில் வந்து ஒரு லிங்கை கிளிக் பண்ணோம்னா இன்னொரு வெப்சைட்டுக்கு போகும். இப்போ நீங்கள் ஒரு சூம் லிங்கை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அந்த சூம் லிங்கை கிளிக் பண்ணிக்குள்ள உங்களுக்கு எங்கே போகுது? சூம்ன்ற ஒரு ஆப்ஷனுக்கு வருதானே, அந்த சாஃப்ட்வேர் ஒன்றுக்கு வருதானே. அப்போ அப்படி என்ன செய்ய போகிறோம்னா ஒரு லிங்கை கிளிக் பண்ணிக்குள்ள அது இன்னொரு இடத்துக்கு போகிற மாதிரி செட் பண்ண போகிறோம். சரியானே. அப்போ கொஞ்சம் வித்தியாசமான விஷயங்கள் சில தானே, அந்த ஐஎம்ஜிஎஸ்ஆர்சி மற்றது இதுவெல்லாம் வித்தியாசம் மாதிரி. மற்றபடி உங்களுக்கு வேற ஒரு கஷ்டமான விஷயம் இல்லை. அப்ப ஞாபகம் வச்சிருங்க, ஒரு மீ இணைப்பை நாங்கள் உள்ளிடணும்னா அதுக்கு பயன்படுத்துகிற ஒட்டு வந்து ஏ, என்னோட்டு ஏ என்ற ஒட்டு. அப்ப இதை தொடர்ந்து நாங்கள் மீ இணைப்பை நாங்கள் கொண்டு வரணும்னா அங்கால HREF என்ற விஷயத்தை பயன்படுத்த போறோம். இதுக்குள்ள நாங்கள் எந்த லிங்குக்குள்ள போகணும், சரிதானே? எந்த லிங்குக்குள்ள போகணும் என்ற விஷயத்த HREFல கொடுப்போம். அதே போல இந்த ஒட்டை நான் முடிக்கிறேன். இப்ப இந்த மீ இணைப்பை எனக்கு இங்க எப்படி காட்சிப்படுத்தப்படணும் என்ற விஷயத்த கொடுக்க போறேன், சரிதானே? அப்ப எனக்கு இது எப்படி காட்சிப்படணும்டா இப்ப கூகுள் அண்டு எனக்கு காட்டணும், சரிதானே? அப்ப இப்ப நான் என்ன செய்யறேன், ஏண்டோட்ட தொடங்கினான், இப்ப ஏண்டோட்ட முடிக்கணும். அப்ப கவனிச்சிங்கண்டா பாருங்க, கூகுள் அண்ட் எனக்கு வெளியில காட்டுது. இப்ப இந்த நான் கிளிக் பண்ண எனக்கு எங்க போகும், google.comக்கு போகும். விளங்குதா? அப்ப எங்களுக்கு காட்சிப்பட வேண்டிய விஷயத்த எங்க கொடுக்குறோம்னு பாருங்க. இப்ப ஏண்ட ஒட்டு தொடங்குறோம், ஏண்டதை முடிக்கிறோம். ஏண்ட ஒட்டுக்குள்ளதான் என்ன செய்ய போறோம், HREF கொடுப்போம். HREF என்னத்துக்கு கொடுக்குறோம், எந்த லிங்குக்கு போகணும் என்ற விஷயத்துக்காக வேண்டி கொடுக்குறோம். சரியா? இதுல இன்னொரு விஷயம் பாருது, டார்கெட். என்ன வர்றது, டார்கெட் என்ற விஷயம். அது என்னண்டா இப்ப நாங்கள் சில லிங்குகளை கிளிக் பண்ணிக்குள்ள அதே வெப்சைட்டுக்குள்ளேயே போகும், சரியானே? இல்ல இப்ப என்ன செல்ஃப் கொடுப்போம். அதே மாதிரி இன்னொரு நான் மீனை கொண்டு வரேன். அதுக்குரியது என்னென்னு கொடுப்போம், டார்கெட்டுக்குள்ள பிளாங்க் என்று சொல்லி கொடுப்போம், சரியானே? அப்ப இதுல நான் இப்படி ஒரு மீனை கொண்டு பாருங்க. இப்ப பிஆர் போட்டேன்னா என்ன நடக்கும், எனக்கு அடுத்தடுத்த லைன்ல வேற பிரேக் பண்ணி எனக்கு இதோட வரணும்ன்றதுக்காண்டி இப்ப முதலாவது லிங்கை கிளிக் பண்றேன் நான், எனக்கு பாருங்க அதே வெப்சைட்டுக்குள்ள போகுது. இப்ப நான் ரெண்டாவது கிளிக் பண்ணா எனக்கு என்ன நடக்குது, புதுசா ஒரு டேப் ஓபன் ஆகி அதுக்குள்ள போகுது. அப்ப இதுதான் அந்த வித்தியாசம் டார்கெட்டுக்குள்ள கொடுக்குற விஷயம், சரியான? நான் இப்ப AIMGSRC மாதிரி AHREF, சரியானே? அப்ப இதுல நான் கூகுள் என்ற இடத்துக்கு போகணும். அதே மாதிரி அதே வெப்சைட்டுக்குள்ள அதே சைட்டுக்குள்ள ஓப்பன் ஆகணும்ன்றதுக்காண்டி டார்கெட்டுக்குள்ள செல்ஃப்ன்றதை கொடுத்த நாங்கள். இதுல வெளியால கொடுக்குற விஷயம் என்ன, இங்கே வெளியீட்டுல வர விஷயங்கள் மோஸ்ட்லி நாங்கள் வெளியில அந்த காட்சிப்படுத்துற விஷயம், எங்களோட கண்ணுக்கு காட்சிப்படுத்துற விஷயம் எல்லாம் இந்த இந்த குறியீட்டுக்கும் இந்த குறியீட்டுக்கும் நடுவில் தான் வரும், சரியானே? அப்ப அதை வச்சு யோசிங்கோ, எங்களோட வெளியீட்டுல என்ன காட்சிப்படுத்தப்படுதோ அது இந்த ரெண்டு ஒட்டுக்கும் நடுவில் தான் என்ன செய்யும், வரும் என்ற விஷயம், சரிதானே? மீ இணைப்பை கொண்டு வரதுக்கான வழிமுறையும் இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப முதல் விஷயம் பார்த்து நாங்கள் IMGSRC, அடுத்த விஷயம் பார்த்து நாங்கள் என்ன ஒரு பேக்ரவுண்டுக்கான கலரையோ இல்லாட்டி ஒரு இமேஜையோ எப்படி கொண்டு வரன்ற விஷயம் பார்த்து நாங்கள். மூன்றாவது விஷயம் பார்த்து நாங்கள் இந்த ஒரு மீ இணைப்பை எங்களோட வெப்சைட்ல கொண்டு வரதுக்கான வழிமுறை. இதெல்லாம் கேள்வியில உங்களுக்கு கேட்டிருக்குது. இப்ப கேள்விகள் செய்யக்குள்ள உங்களுக்கு இன்னும் ஈஸியா விளங்கும், சரிதானே? அப்ப இந்த செல்ஃப்ன்றது பிளாங்க்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, மற்றது அந்த அளவுக்கு தேவையில்லை. அதே போல நாங்கள் இப்ப இமேஜ், இப்ப நான் உங்களுக்கு வந்து இதுல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு டெக்ஸ்டா தான் காட்சிப்படுத்தப்படுது. சம்டைம்ஸ் நான் இதுல என்ன செய்யலாம், ஒரு இமேஜை கொடுத்து அந்த இமேஜை கிளிக் பண்ணா ஒரு லிங்குக்கு போற மாதிரியும் செட் பண்ணலாம், ஒரு கஷ்டம் இல்லை. இப்ப எங்களுக்கு நான் என்ன சொன்னான், என்ன எங்களுக்கு காட்சிப்படுத்தணுமோ அதை இந்த ரெண்டு ஒட்டுக்கும் இடையில தான் கொடுப்போம்னு சொன்னான். அப்ப எனக்கு இப்ப இமேஜ் ஒன்று காட்சிப்படுத்தணும்னா எங்களுக்கு தெரியும் என்ன, இமேஜுக்கான ஒரு ஒட்டு தெரியும், IMGSRC சமன். இதுக்குள்ள என்ன செய்வேன், நான் அந்த இமேஜுக்குரிய இடத்தை கொடுப்பேன், சரியா? இது எப்ப இப்பமே சரியா? இப்ப அதுக்குள்ள என்ன செஞ்சிட்டேன், நான் இமேஜை செட் பண்ணிட்டேன். இப்ப பாருங்க, இப்ப இமேஜ் ஒன்று வந்துடலாம். இந்த இமேஜை நான் கிளிக் பண்ண எனக்கு என்ன செய்யும், ஒரு வெப்சைட்டுக்கு போகும்.
இமேஜின் சைஸஸ் நான் குறைக்கலாம். நான் இப்போ நார்மலாக சொல்கிற விஷயம், அதாவது வந்து ஒரு இமேஜுக்கு நான் எத்தனை லிங்க் கொடுக்கலாம், ஒரு லிங்க் தான் கொடுக்கலாம். இந்த இமேஜை கிளிக் பண்ணால் எனக்கு ஒரு லிங்குக்குலாம் போகும். இதெல்லாம் கூட்டுகளில் வார சரியா. அப்ப இந்த ஒட்டுக்கு இடையில நாங்கள் என்னத்தை கொடுக்குறோமோ அது எங்களுக்கு என்ன செய்யும், அப்படியே காட்சிப்படுத்தப்படும் ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்ப உங்களுக்கு இப்ப ஒரு இமேஜை கொடுத்தாலும் அதை கிளிக் பண்ணி என்ன செய்யலாம், ஒரு மீனவை ஏற்படுத்தலாம் என்ற விஷயம் தெரிஞ்சு வச்சிருந்தீங்களா சரி. இப்ப இந்த உதாரணத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு இமேஜ், இந்த இமேஜ்ன்றது எனக்கு காட்சிப்படுது. இதை கிளிக் பண்ண போறது என்ன, form.html என்ற அந்த ஃபைலுக்குள்ள போகும். சரியானே. அப்ப இது ஒரு ஈஸியான விஷயம். சரியானே. 3 விஷயம் தான் பார்த்து நாங்கள் கட்டாயம் ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய விஷயம் உண்டு. அடுத்த விஷயம் என்னடா, ஆடியோ அல்லது வீடியோ ஃபைல்களை உட்புகுத்துறதுக்கான விஷயங்கள். அதுக்காக நாங்கள் 3 விதமா பாய்ப்போம். எம்ட் ஒன்று பாய்ப்போம். என்னண்டு EMBED, எம்ட் ஒரு விஷயம். சரியானே. EMBED. அதே மாதிரி இங்கே MSRC வரும். இந்த ரெட்டை மேற்கோட் குறிக்கல நாங்கள் கொடுக்குற விஷயம் என்னவா இருக்கும், அந்த இமேஜுக்குரிய அந்த ஒரு ஆடியோன்னாலும் சரி வீடியோன்னாலும் சரி அதுக்குரிய ஃபைலின் இடத்தை வந்து நாங்கள் எஸ்ஆர்சியில் கொடுப்போம். இது வந்து முதல் விஷயம். இல்லாட்டி நீங்க என்ன செய்யலாம், ஆடியோ வீடியோன்னு சொல்லி என்ன தனித்தனியாகவும் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆடியோ எஸ்ஆர்சி, வீடியோ எஸ்ஆர்சின்னு சொல்லி என்ன செய்யலாம், தனித்தனியாகவும் கொடுக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா வீடியோ வித் ஹைட், அது உங்களுக்கு தெரியும் ஒரு வீடியோ அளவுகள். இந்த ரெண்டுக்கும் கட்டாயம் என்ன இருக்கும்னா இந்த கண்ட்ரோல்ஸ் என்ற விஷயம் இருக்கும். இது நீங்க அந்த சமனுக்கு அங்கால கொடுக்க தேவையில்லை. இதை உங்களோட நோட்ஸ் இருந்தா கையில இருந்தா வெட்டி கொள்ளுங்க. இந்த சமனுக்கு இங்கால இருக்கிற இவ்வளவும் தேவையில்லை. கண்ட்ரோல்ஸ்ன்றது கட்டாயம் கொடுக்கணும். மேனுண்டா கொடுக்காடிக்கு என்ன விஷயம் நடக்கும்னா, இப்போ எங்களோட வீடியோ வந்து பிளே ஆகி கொண்டு இருக்குன்னா நாங்கள் அந்த வெப்சைட்டுக்குள்ள போனோம்னா ஆட்டோமேட்டிக்காக பிளே ஆகிக்கொண்டே இருக்கும். அதை ஸ்டாப் பண்ணி நாங்கள் இழுத்து விட்டு அப்படியான வேலைகளை செய்யலாம். அப்போ அதுக்கு நாங்கள் கட்டாயம் என்ன செய்யணும், கண்ட்ரோல்ஸ்ன்ற விஷயம் கொடுக்கணும். இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, நாங்கள் இதே மாதிரி செய்யலாம். இப்போ ஆடியோன்னு தொடங்கி ஆடியோன்னு முடிச்சு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா சோர்ஸ்ன்னு சொல்லி கொடுக்கலாம். இது வந்து என்ன அர்த்தம்னா, ஒரே ஒரு ஆடியோ தான் நாங்கள் இதன் மூலம் உள்ளிடலாம். ஆனா இந்த 3வது விஷயத்துல என்ன, நிறைய வீடியோக்களை இப்ப இன்னொரு வீடியோன்னா சோர்ஸ் எஸ்ஆர்சின்னு போட்டு அடுத்த லிங்க். விளங்குதா வித்தியாசம்? அப்ப இதை கவனிச்சிங்கன்னா சரி, எம்சிக்குள்ள கேள்விகள் வரும். இதுல வந்திருக்கு பாருங்க. ஒரு MP3 ஃபைலை கொண்டு வந்திருக்கிறோம். எம்ட பயன்படுத்தி ஒரு வீடியோவையும் உள்ளிட்டு இருக்கிறோம். அப்ப எம்டுன்றது பொதுவா நாங்க ரெண்டுக்குமே பயன்படுத்தலாம். வீடியோவுக்கும் பயன்படுத்தலாம், ஆடியோவுக்கும் பயன்படுத்தலாம். அதே மாதிரி நான் இப்ப AHREFல நாங்கள் லிங்க் கொடுத்த மாதிரி அதை நாங்க கிளிக் பண்ணி என்ன செய்யலாம், ஒரு பாட்டுக்கு போகக்கூடிய மாதிரி கொடுக்கலாம். அந்த HREFல நாங்க கொடுக்கறது என்ன, என்ன விஷயத்துக்கு போகணும்னு அட்ரஸ் தானே கொடுக்க போறோம். அப்ப அதுல நீங்க என்ன செய்யலாம், இமேஜையும் உள்ளிடலாம். இப்ப நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அதுகளையும் நாங்க தெரிஞ்சு வச்சிருந்தோம்னா சரி, கேள்வி கேட்டா எழுத தெரியும். இதுல உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க. இன்னைக்கு டேபிளையும் நான் முடிச்சுட்டு தான் விடுவேன். டேபிளும் சின்ன ஒரு விஷயம் தான். டேபிளை முடிச்சிட்டோம்னா ஈஸியா நாங்கள் கேள்விகள் செய்ய தொடங்கிடுவோம். அப்ப கொஞ்சம் ஃபாஸ்டா தான் போறேன். கொஞ்சம் விளங்காம இருந்தா இடையில கேளுங்க. சரிதானே. அடுத்த விஷயத்தை பார்த்தோம்னா அதே பக்கத்தில் இணைப்பை ஏற்படுத்தல் என்ற விஷயம். அப்ப எங்களுக்கு தெரியும் அதே பக்கத்துல இணைப்பை ஏற்படுத்துறேன்டா என்னண்டா, இப்ப ஒரு 1000 பேஜ்ல ஒரு வெப்சைட் உருவாக்குறோம். 1000 பேஜ். அப்ப நாங்க இதுக்கு என்ன செய்யணும், அந்த இப்ப இதுலயே பாத்தீங்கன்னா நான் இப்ப இதுல 68 பேஜ் இருக்கு. இந்த 68க்கு நான் போகணும்னா என்ன செய்யணும், இந்த சைட் இதை பிடிச்சு கீழே எழுத்து கொண்டு வரணும். இதுவே முன்னுக்கு நான் இப்ப ஹெடிங்களை போட்டு வச்சுட்டு எனக்கு அந்த ஹெடிங்கை கிளிக் பண்ணினோடனே இந்த பேஜுக்கு உடனே வார மாதிரி ஒன்று விஷயத்தை செட் பண்ணி விட்டேன்டா எனக்கு பயங்கர ஈஸியான விஷயமா தானே இருக்கும். அப்ப அதுதான் இந்த விஷயம். சரிதானே.
அதாவது வந்து இப்போ ஒரு புத்தகம் நான் உருவாக்குறேன்டா அந்த புத்தகத்தின் இருக்கிற பாடங்கள தலையங்கம் எனக்கு முதல் பேஜில் காட்சிப்படுத்தப்படும். அதுல நான் ஒரு பாடத்தை கிளிக் பண்ணின உடனே அது எங்க இருந்தாலும் அந்த பேஜுக்கு உடனே போற மாதிரி செட் பண்ண போறோம். சரியானே? அப்ப இது வந்து ஒரு இணைப்பு மாதிரி தானே. இப்ப நான் மேல ஹெடிங்கையும் கீழே இருக்கிற அந்த நோட்ஸ் பாடையும் இணைச்சு வச்சிருப்பேன். அப்ப கிளிக் பண்ணின உடனே எனக்கு என்ன செய்யும், அந்த நோட்ஸ் பாட்டுக்கு போற மாதிரி செட் பண்ணும். அப்ப அதைத்தான் இப்ப பார்க்க போறோம். ஒரு கஷ்டமான விஷயம் இல்லை. நான் இப்ப முதலாவது விஷயம் பேராகிராஃப் ஒன்றை டைப் பண்றேன். சரிதானே? பின்ற ஒரு ஒட்டுக்குள்ள ஒரு பெரிய பேராகிராஃப் ஒன்று சும்மா டைப் பண்ணுவோமே. சரி, இப்ப இதுல பிஏ முடிப்போம். இதுல பிஆர கொஞ்சம் பிஆர இடைவெளி போட்டோம்னா எங்களோட வெப்சைட்ல வந்து ஓகே பாத்தீங்கன்னா இவ்வளவு இடம் இருக்கு. இன்னும் பிஆர போட்டோம்னா எங்களுக்கு அந்த தெளிவா உங்களுக்கு என்ன விஷயம்ன்றது விளங்கும். சரியா? எனக்கு ஓகே, இந்த அடியில தான் இருக்கு அந்த விஷயம். பிஆர் ஏன் வருதுண்டா ஏதோ ஒரு எரர் விட்டுருக்கிறேன்னா என்ன ஒட்டுக்களை முடிக்காம இங்க வருங்க. அதாலதான் அந்த விஷயம் அது அட் ஆகாம எனக்கு அப்படியே வந்திருக்கு. HTML பொறுத்த வரைக்கும் எரர் காட்டாது. என்ன அந்த விஷயம் நடக்காம இருக்குமே, அப்படி அந்த ஃபியூச்சரை எடுக்காம இருக்குமே தவிர எரர்ன்றது காட்டாது. இன்னொரு இன்னொரு இடத்துல எங்கேயோ பிஆரை நான் முடிக்காம விட்டுக்கிற போடாக்கு. ஓகே, அது இருக்கட்டும். எனக்கு இப்ப பாப்போம். இப்ப என்ன செய்ய போறேன்டா, எனக்கு இந்த பேராகிராஃப் உருவாக்கிட்டு தானே இப்ப மேல ஒரு ஹெடிங் செட் பண்ணணும். அந்த ஹெடிங்கின் பேர் இப்ப சாப்டர் 1 அப்படித்தானே கொடுக்க போறோம். அப்ப ஏ வடிவா பாருங்க, HREF சமன் இதுக்குள்ள ஒரு விஷயம் கொடுப்போம். இந்த ஒட்டம் முடிக்கிறேன். இப்ப என்ன ஒரு ஹெடிங் கொடுக்க போறேன், என்ன சாப்டர் 1 ஏன்றதை முடிக்கிறேன். மீனை முடிச்சிட்டேன். சரிதானே? அப்ப எனக்கு பாத்தீங்கன்னா இப்ப இவ்வளவு விஷயமும் நான் எடுத்துட்டேன். ஹெடிங் வந்துட்டு ஒரு லிங்க் ஒன்று வந்துட்டு ஹெடிங் அதை கிளிக் பண்ணா எனக்கு இந்த இடத்துக்கு உடனே போய் நிக்கணும். அப்ப இப்ப நான் ரெண்டுக்கும் ஏதாச்சும் ஜாயின் ஏதாச்சும் கொடுத்து வச்சுக்கிறேன்னா இல்ல தானே. இப்பதான் அந்த விஷயத்த கொண்டு வர போறேன். என்னண்டா டிரெக்டா நாங்கள் பாவிக்கிறதுக்கு ஐடி சமன் சொல்லி பாவிப்போம். ஐடி சமன் இதுல நான் ஒரு ஐடியா கொடுப்போமே, பாஸ்வேர்ட் 1 கொடுக்குறேன். நான் சரி 1 கொடுத்துட்டேன். இப்ப நான் இதை என்ன செய்யணும், இந்த மீ இணைப்போட ஜாயின் பண்ணி விடணும். ஜாயின் பண்ணி விட்டா தானே இப்ப இதை கிளிக் பண்ண அங்க போற மாதிரி இருக்கும். இதுக்கு முதல் பார்த்தோம். அப்ப இதுல பாருங்க ஹேஷ்ன்றது கட்டாயம் கொடுக்கணும். இதுல நான் கீழே என்ன பேர் கொடுத்தனானோ அதை இங்க கொடுத்து விடணும். அப்ப இப்ப நான் செட் பண்ணிட்டேன்னு என்ன சாப்டர் 1 காட்சிப்படுத்தப்பட போகுது. அதை கிளிக் பண்ணினா இந்த இடத்துக்கு போகணும். அப்ப 1க்கு போகணும். 1 ஐடி எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு டிரெக்டா போகும். இப்ப பாருங்க சாப்டர் 1 கிளிக் பண்ண உடனே எனக்கு இங்க வந்துட்டு பாருங்க. ஓகே, திருப்பி காட்டுறேன். இப்போ சாப்டர் 1 இருக்கு. கிளிக் பண்ண உடனே எனக்கு என்ன அந்த இடத்துக்கு வந்துட்டு. அப்ப இது ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். அப்ப நீங்க இந்த ஐடி என்றது பாவிச்சிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை. இதை நீங்க நோட் பண்ணி வைங்க. இந்த ஐடி இந்த டிரெக்டா பாவிக்கிறது இந்த ஐடி இந்த விஷயம் இல்ல. நீங்கள் இந்த இதுல கொடுத்த மாதிரி நேம் தான் பாவிக்க போறீங்களாக இருந்தா எப்படி பாவிக்கணும்டா, இதுக்கு முன்னாலே நீங்க என்ன செய்யணும், ஏ நேம் சமன் 1 என்று சொல்லி கொடுத்து இதோட என்ன செய்யணும், ஏ என்றதை முடிக்கணும். இது ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் மாதிரி தான் போகும் எனக்கு. சரியா? ஒன்று நீங்கள் இந்த பி என்ற ஒட்டுக்குள்ளேயே ஐடி சமன் சொல்லி டிரெக்டா கொடுக்கலாம். இல்லாட்டிக்கு என்ன செய்யணும், ஏ நேம் 1 சொல்லி கொடுத்து தான் செய்யணும். அப்ப உங்களுக்கு ஐடின்னு கொடுக்கறது ஈஸியா இருக்குன்னபடியா 2 மெத்தடே நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் 2ஐயும் தெரிஞ்சு வச்சிருக்கோம். இதுல நேரடியான இதுல ஐடி சமன்ட்டு அந்த பேரை கொடுத்தோம்னா சரி. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த ஹெடிங்குக்கு கட்டாயம் அந்த HREFல என்ன செய்யணும், அந்த பேரோட ஹேஷ்ன்ற குறியீட்டோட கொடுக்கணும். அப்ப இந்த விஷயத்த கவனிச்சீங்கன்னா சரி.